ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2009 மே 18 அப்படின்ற ஒரு நாளை நம்ம கேள்விப்பட்டோன்னே நம்ம தமிழர்கள் எல்லாரோட நினைவில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஈழப்போர். இலங்கையில் நடந்த ஈழப்போர். இதில் தான் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாங்க. பல பெண்கள் பரிதாபமாக கற்பழிக்கப்பட்டாங்க. பச்சிலம் குழந்தைய கூட பலியானாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலீங்களா? இந்த ஒரு செயல், இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் எதுக்காக இலங்கையில தமிழர்களை எதிர்த்தாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வரையும் நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். நம்மளும் எத்தனையோ திரைப்படங்களை பார்த்திருப்போம், எத்தனையோ புத்தகங்களை படிச்சிருப்போம், எத்தனையோ கட்டுரைகளை வாசிச்சிருப்போம். ஆனா இவ்வளவு செஞ்சும் அதனுடைய ஆணித்தனமான காரணமும் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஒரு ஈழப்போர்ல நம்மளுடைய தமிழர்கள், ஈழ தமிழர்களுக்கு ஒரு லீட் சப்போர்ட்டா இருந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியலீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனுடைய கதையை தான் மேதகு அப்படின்ட்டு ஒரு படமா எடுத்திருக்காங்க. இது ஒரு படம் அல்ல, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இது நம்ம எல்லாருமே நம்மள ஒவ்வொருத்தரும் நான் தமிழன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடமா இந்த ஒரு மேதகு அப்படின்ற ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராட்டம், கலவரங்கள், ஒரு இனப்பிரச்சனை நிறைந்த படங்கள் எல்லாத்தையுமே அவ்வளவு சீக்கிரமா வெளியே கொண்டு வர இந்த திரையுலகம் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம இடத்துல அலோ பண்ணாது நம்மளுக்கு தெரியும். சோ இத்தனை தடைகளையும் மீறி அந்த பிரபாகரன் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது சிறு வயசுல அவர் எப்படி பிரபாகரனா மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப சிம்பிளா இந்த படம் அப்படின்றது கொடுக்குது. ஸோ இந்த படத்தை நம்ம எல்லாருமே கட்டாயம் பார்க்கணும். அப்படி என்ன இந்த படம் சொல்லுது அப்படின்ற ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் இந்த பதில சொல்றேன். ஏன்னா இது ஒரு ஸ்பாய்லர் வீடியோவா ஆயிடக்கூடாது. எந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது மக்களுக்கு இடையே தூண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ எப்படி தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸா இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகலைன்னாலும் யூஸ்வலாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மும் வாங்கல அப்படின்னாலும் பிளாக் ஷிப் வேல்யூ அப்படின்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாக் ஷிப் அப்படின்றாங்க. ஸோ அந்த பிளாக் ஷிப் வேல்யூ அப்படின்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல வெறும் 70 ரூபாய் கொடுத்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். அண்ட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்தியாவும் இலங்கையும் ஒன்னா தான் இருந்தது. இந்த குமரிகண்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியலீங்களா? அதாவது கடலுக்குள்ள அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த குமரிகண்டத்துல தான் தமிழர்களுடைய ஆரம்பமும் பல வகையான கலாச்சாரமும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த குமரிகண்டத்துல ஒரு பகுதியா இருக்கிறதா இந்த ஸ்ரீலங்கா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஸ்ரீலங்கால முதல் முறையா தோன்றக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ். அங்க தோன்றது முதல் முறையா தமிழன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பௌத்த மதத்தின் அடிப்படையில சிங்களத்தவர்கள் அப்படின்றது வராங்க. சிங்களத்தவர்களும் தமிழர்களும் ஒன்னாதான் அந்த இடத்துல ஸ்ரீலங்கால இருக்காங்க. இலங்கையும் இந்தியாவும் ஒன்னாதான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய பல சதி திட்டத்தின் காரணத்தால இந்தியாவும் இலங்கையும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. அண்ட் அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருந்து, அதுவும் பர்டிகுலரா தமிழகத்தில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து பல தமிழர்கள் ஸ்ரீலங்காவுக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க காஃபி, டீ, ரப்பர் பிளான்டேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஒர்க்ஸ் பண்றதுக்காக, அதாவது வேலை செய்வதற்காக வேலை ஆட்களாக ஸ்ரீலங்காக்கு 19th and 20th செஞ்சுரியில பல தமிழர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அதுவும் பர்டிகுலரா வடகிழக்கு மாகாணத்துல, அதாவது இலங்கைக்கு வடகிழக்கு பகுதிகளில் நிறைய தமிழர்கள் அப்படின்னு போறாங்க. அப்படி போன பிறகு இந்த படத்துல குறிப்பிடுற மாதிரி 1983ல அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா தமிழ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சமரச பேச்சுவார்த்தை அடிப்படையில் கொண்டு வராங்க. ஆனா இது அங்க இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சிங்களத்தவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தினால, அதாவது பிழைக்க வந்த தமிழர்கள் இந்த இடத்துல அவங்களுடைய ஆட்சி மொழி தமிழா மாத்தினாங்க அப்படின்னா இதை வச்சு இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண நேரிடும். அண்ட் இந்த இலங்கையே தமிழர்கள் தான் அப்படின்ற ஒரு லீடிங்ல வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மொழி அப்படின்ற ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சுதான் இந்த ஈழப்போர் அப்படின்ற ஒரு இடத்துல முடிஞ்சது. சோ இந்த மொழி அப்படின்ற ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு மதம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு கல்வி அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க நின்னாங்க. அதாவது தமிழர்கள் இந்த உயர்கல்விக்கு மேற்பட்ட கல்வியை நீ பயின்றாதானே உனக்கு இந்த பகுத்தறிவு அப்படின்றது வரும். அண்ட் இதனால எங்களை எதிர்த்து பேசுகிற நேரிடும். அண்ட் இதனால வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நீ கேட்டு வருவ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உயர்கல்விக்கு மேல யாருமே படிக்க முடியாது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி யார் எந்த வேலை செஞ்சாலும் அதுல சிங்களத்தவர்கள் தான் இருக்கணும், தமிழர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு தமிழர்களை அடிமைகளாக மாத்தினாங்க. இந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம் வரும்போது அந்த இடத்துல தமிழ் மக்கள் பல அடிகள் அடிச்சு கொலையும் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தும் போது ஏன் நம்ம திருப்பி அடிக்கல? கரெக்டு தானே? உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஏன் நம்ம திருப்பி அடிக்கலான்ட்டு
கரெக்டுங்க. அந்த ஒரு கேள்வினால உருவானவர் தான் இந்த மாண்புமிகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்றவங்க. அவருடைய கதையை தான் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து குறிப்பிடுது. ஸோ இந்த மாண்புமிகு அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா, மாண்புமிகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ட்டு, அந்த மாண்புமிகு அப்படின்றத தான் மேதகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யுவர் எக்ஸலன்ஸ் அப்படின்வாங்க. அதுதான் இந்த படத்தோடைய டைட்டில் மேதகு அப்படின்றது. இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மேதகு அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் காலகட்டத்தில் ஏன் நம்ம திருப்பி அடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கேள்வி கேட்கும்போது, நம்ம அகிம்சை வழியில சிங்களத்தவர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். நமக்கு இந்தியாவுக்கு எப்படி சுதந்திர அகிம்சை வழியில கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளுக்கும் சுதந்திர அகிம்சை வழியில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா பிரபாகரன் என்ன பண்றாரு அப்படின்னா, பல போராட்ட வீரர்கள், பல விடுதலை போராட்ட வீரர்களுடைய கொள்கைகள், அதாவது பகத்சிங் போன்ற வீரர்களுடைய கொள்கைகளை பயின்று அவங்கள மாதிரியே சிங்களத்தவர்கள் அடிச்சா திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொள்கையை வந்து கையில எடுத்துதான் சிங்களத்தவர்களை வந்து எப்படி திருப்பி அடிக்கிறாரு, அவருடைய முதல் அடி என்ன, அது எப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இந்த டைரக்டர் கிட்டு அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஸ் வேல்யூ அப்படின்னு கூடிய பிளாக் ஷிப் வேல்யூ அப்படின்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. வெறும் 70 ரூபாயில வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் இந்த 70 ரூபாய் அப்படின்றது வந்து இதுக்கு ஒரு குறைவான மதிப்பு கிடையாது. அண்ட் இது வந்து அதை விட அதிகமான ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது, ஒரு பாடம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல ரொம்ப அழகான டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல பர்டிகுலரா ஒரு டைலாக் நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன அப்படின்னா, கந்தலான ஆடையை தைப்பதற்காக ஊசி ஒன்று வரும் என்று காத்திருந்தோம் நம்பிக்கையோடு, ஆனால் அந்த ஊசியே எங்கள் கண்களை குத்தி விட்டது அப்படின்ற ஒரு டயலாக் வரும். அண்ட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு படத்தை பத்தியும் இந்த ஒரு பதிவை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கட்டாயம் இந்த மேதகு அப்படின்னு கூடிய ஒரு படத்தை வந்து ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றதுக்கு ஸ்டே டியூன். டேக் கேர். பை பை. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.